பாட்டாளி வர்க்கம் வாழ்க என கூறியவர்கள்? ஆன்சர்: பகத்சிங், வி.கே. தத்து. பகத்சிங், வி.கே. தத்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசிய ஆண்டு? ஆன்சர்: 1929. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் நடத்தியவர்? ஆன்சர்: சூர்யா சென், 1934. காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர்: 1934. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என கூறியவர்? காந்தி. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் வழங்கியது? ஆன்சர்: மாகாணங்களுக்கு தன்னாட்சி, மத்தியில் இரட்டையாட்சி. 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர்: 1935ஆம் ஆண்டு சட்டம். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டது? ஆன்சர்: 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. 1939 காங்கிரஸ் பதவி விலகிய காரணம்? ஆன்சர்: 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை தவறாக ஈடுபடுத்தியது. காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை மீட்பு நாளாக கொண்டாடியவர்? ஆன்சர்: முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா எப்போது முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார்? ஆன்சர்: 1940. 1939 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து காந்தி நிறுவிய வேட்பாளர்? ஆன்சர்: சீதாராமையா, பட்டாபி சீதாராமையா. 1939 காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்றவர்? ஆன்சர்: சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர்? ஆன்சர்: சுபாஷ் சந்திர போஸ். காங்கிரஸை ஒரு இந்து அமைப்பு என குறை கூறிய அமைப்பு? ஆன்சர்: முஸ்லீம் லீக். 1933ஆம் ஆண்டு பஞ்சாப், காஷ்மீர், பலூச்சிஸ்தான் மற்றும் வடமேற்கு எல்லை மாகாணங்களை ஒன்றிணைத்து பாகிஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியவர்? ஆன்சர்: ரஹ்மத் அலி. 1940 ஆகஸ்ட் சலுகை யாரால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர்: லின்லித்கோ பிரபு. வினோபாபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள்? ஆன்சர்: 1940 அக்டோபர் 17. கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசு எப்போது அனுப்பியது? ஆன்சர்: 1942 மார்ச் 22. கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர்? ஆன்சர்: காந்தி. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள்? ஆன்சர்: 1942 ஆகஸ்ட் 8 பாம்பே மாநாடு. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர்? ஆன்சர்: காந்தியடிகள். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அறிவித்தார்? ஆன்சர்: 1942 ஆகஸ்ட் 8 பாம்பே மாநாடு. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத் தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர்? ஆன்சர்: காந்தி. காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர்? ஆன்சர்: உஷா மேத்தா. 1941 மார்ச் மாதம் சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக் காவலிலிருந்து மாறுவேடம் அணிந்து தப்பித்து எங்கு சென்றார்? ஆன்சர்: ஆப்கானிஸ்தான்.
1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பலில் சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஆன்சர்: ஜப்பான். ஆசாத் ஹிந்த் பாத் என்ற இந்திய தேசிய இராணுவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர்: மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் உருவாக ஆதரவாக இருந்தவர்கள்? ஆன்சர்: மலாய் பர்மாவில் இருந்த இந்திய போர்க்கைதிகள். சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார்? ஆன்சர்: சிங்கப்பூர். தில்லி சலோ, தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை கூறியவர்? ஆன்சர்: சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவ படையில் இருந்த படைப்பிரிவுகள் எத்தனை? ஆன்சர்: 3. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ராணி லட்சுமிபாய் பிரிகேட். ராணி லட்சுமிபாய் பிரிகேட் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர்? ஆன்சர்: கேப்டன் லட்சுமி செகல். வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர்: 1945 ஜூன் 14. பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று பிரதமரானவர்? ஆன்சர்: கிளமெண்ட் அட்லி. இவர் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க ஆதரவானவர். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள்? ஆன்சர்: பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஜின்னா எப்போது நேரடி நடவடிக்கை நாள் என அறிவித்தார்? ஆன்சர்: 1946 ஆகஸ்ட் 16. இந்து முஸ்லிம் மோதல் மிகவும் பாதிப்படைந்த மாவட்டம் எது? ஆன்சர்: வங்காளத்தின் நவகாளி மாவட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர்: 1946 செப்டம்பர் மாதம். இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் எப்போது இணைந்தது? ஆன்சர்: 1946 அக்டோபர் மாதம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்து கொடுத்தவர்? ஆன்சர்: ராட்க்ளிஃப். இந்திய பாகிஸ்தான் ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் இந்தியாவிற்கு அரசு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர்? ஆன்சர்: மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர்: 1947 ஜூன் 3. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர்: 1947 ஜூலை 18. பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர்? ஆன்சர்: ரஹ்மத் அலி. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி அவர்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் செய்தது? ஆன்சர்: 21 நாள் உண்ணாவிரதம். 1930 இந்திய பொதுவுடைமை கட்சி வலுப்பெற காரணம்? ஆன்சர்: பொருளாதார பெருமந்தம். வரிகொடா இயக்கம் போராட்ட விளைவாக இந்திய பயணத்தை ரத்து செய்த ஆங்கிலேய இளவரசர்? ஆன்சர்: வேல்ஸ். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கு இருந்தார்? ஆன்சர்: நவகாளி, வங்காளம். நேருவின் இடைக்கால அரசில் நியமிக்கப்பட்ட முஸ்லிம் லீக் பிரதிநிதி? ஆன்சர்: லியாகத் அலி கான்.